ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:30. சேர்ந்து வாசிப்போம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, உடலுக்கு பொறாமையோ எலும்புரிக்கு. எல்லாரும் இந்த வசனத்தை 3 முறை வாசிக்க போறோம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. சொஸ்த மனம். என்ன ஒரு விசை? இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. சாந்தமான இருதயம் மாம்சத்திற்கு உயிர் கொடுக்கும். சாந்தமான இருதயம்னா அமைதலான ஒரு ஹார்ட். உங்க மைண்ட் சுத்தமா இருக்கணும். உங்க மாம்சத்துக்கு அது ஜீவனை போல இருக்கு, உயிர் கொடுக்கணும். அதான் அர்த்தம். உங்க இருதயத்துல குழப்பம் இருந்தா, உங்க இருதயத்துல சுகம் இல்லை, உங்க இருதயத்துல சாந்தம் இல்லைன்னா மாம்சமும் உயிர் இல்லாமல் போகும். அப்படின்னா அர்த்தம் மாம்சத்துல பலவீனங்கள் தாக்கும். டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, நல்ல கை தட்டினா ஹார்ட் நல்ல ஃபங்க்ஷன் ஆகுமா? ஹார்ட்டுக்கு நல்லதான். நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக செய்யறது கூட நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியமா இருக்குது. சந்தோஷமா இருக்கிறவனுக்கு வியாதி வராதுங்கிறாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறது தானே பெரிய டாஸ்கா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, பொறாமையோ எலும்புகளை அழுக செய்யும். எலும்புருக்கினா எலும்புகளை அழுக செய்யும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் இது தொடர்ச்சியாக தான் பேச முடியும், ஒரே நாளில் பேச முடியாது. சில தலைப்புகளுக்கு கீழே 3 வாரங்கள் ஜெபம் இல்லாமையினால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து பேசினேன். 3 வாரம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பொறாமையை கையாளுவது எப்படி, இதான் தலைப்பு. இதில் பைபிள்ல இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. ரெகுலராக ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துடணும், யாரும் வராமல் இருந்துடக்கூடாது. பொறாமையை கையாளுவது எப்படி? ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுக்க போகிறார். ஒவ்வொரு வாரமும், ஒரு 2 வாரம் அல்லது 1 வாரமோ இந்த தலைப்பு கீழே நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிள் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கு, அமைதியான இருதயம் உடலுக்கு உயிரும் ஆரோக்கியமும் ஆகும். ஆனால் பொறாமை எலும்பை அழுக செய்யும். அழுகலுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலும்புகள் அழுகி போவதற்கு சமம். அதாவது ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு நிலைமை. நல்லா கவனிங்க. எலும்புருக்கினா என்ன அர்த்தம்? எலும்புல தான் பலன் இருக்கு. எலும்புகள் பிரச்சனையானால் நம்மளால என்ன செய்ய முடியாது, நிற்கவோ நடக்கவோ. எலும்புகள், நரம்புகள் அதுவும் முக்கியம். நர்வ் பாதிக்கப்படக்கூடாது. போன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்பியல் அந்த மண்டலமும் அதுவும் நல்லா இருக்கணும். சில இடங்களில் நரம்புகளில் பிளாக் வரும்போது அவங்களால எதையும் செய்ய முடியாமல் உட்காந்துடுறாங்க. இப்போ எலும்புகள் இது சரீரத்தை பாதிக்கிற விஷயம். பொறாமை என்பது நீங்கள் யார் மேலே பொறாமைப்படுறீங்களோ அவங்கள பாதிக்காது, உங்கள் சரீரத்தை பாதிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரத்தில் சுகம் இல்லை, எல்லாருக்கும் இல்லை. சிலருடைய சரீரம் அவர்களுக்கு இயல்பாகவே பலவீனமாக இருக்கும். சிலர் ஒழுங்காக சாப்பிடாம சரீரம் சுகவீனப்பட்டிருக்கும். சுகாதார குறைவினால சுகவீனம் வந்திருக்கும். பிசாசுடைய போராட்டத்தினால சரீரம் பாதிக்கப்படும். சிலர், ஆமென், ஸ்தோத்திரம், வேதத்தில் இங்கே வாசிக்கிற வண்ணமாக நம்முடைய ஹார்ட் இதில் யார் மேலேயாவது ஒரு பொறாமை இருந்தால் நம்ம சரீரம் பாதிக்கப்படும். பல விதங்களில் வியாதிகள் வருகிறது.
அதில் ஒன்று தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற 5 காரியம். ஏன் பொறாமைப்படுகிறார்கள்? உங்கள் மேலே ஏன் பொறாமைப்படுறாங்க மற்றவங்க? சிலர் ஜப குறிப்பே அதுதான். நான் சண்டே 2 சர்வீஸையும் முடிச்சுட்டு முன்னால் வந்து நிற்கிறேன், ஜெபம் பண்ணுறவங்க வாங்க. அப்போ சிலருடைய பிரச்சனையை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன் அவங்க உங்கள் மேலே இவ்வளோ காட்டமாக இருக்கிறாங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் ஏன் உள்ளவங்க உங்களை ஏன் பகைக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஐயா எங்களை பார்த்து பொறாமைப்படுறாங்க. ஐயா ஏன் பொறாமைப்பட்டாங்க? அதுக்கு சில விளக்கங்கள் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, உலகம் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறது. உண்மைன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லலியா சொல்லுங்கள். அல்லலியா வரல, உங்கள் மேலெல்லாம் யாருமே பொறாமப்படலையா? அப்போ நீங்கள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையே வாழலைன்னு அர்த்தம். உண்மையாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் மேலே எல்லோரும் என்ன செய்வாங்க சொல்லுங்கள். இந்த பாயிண்ட்டை முதல்ல சொன்னால் நாங்கள் கை தூக்கியிருப்போமே. நீங்கள் இப்போல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் அதை எப்படி தூக்க? ஒரு கிறிஸ்தவனை பார்த்து, உண்மையாக ஜெபிக்கிறவனை பார்த்து, தானியலை பார்த்து எல்லாரும் என்ன பட்டாங்க? பொறாமப்பட்டாங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளரும்போது உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க, படணும். அப்போ தான் நீங்கள் சரியான இடத்துல என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஏன் உலகம் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஸ்தோத்திரம். ஏன் பொறாமைப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் முதல் குறிப்பு, உங்களிடத்தில் இருப்பவைகளை வைத்து அல்லது உங்களிடத்தில் இருப்பவைகளை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். உங்களிடத்துல என்ன இருக்கு அதை பார்க்குறாங்க உலகம். ஸ்தோத்திரம். நல்ல ட்ரெஸ் இருக்கா, உலகம் பார்க்குது. நல்ல குடும்பம், ஒன்றுமே வேண்டாம். இன்னைக்கு காரு, பங்களா, வீடு இதெல்லாம் பார்த்து பொறாமைப்படுற ஆட்கள் அது ஒரு பக்கம். இன்னொன்று, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தே பொறாமைப்படுறாங்க. உங்களுக்கு அது தெரியுமா? அன்னைக்கு ஒருவர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் அந்த குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பொறாமையாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போனார். ஒரு விசுவாசி, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு விசுவாச குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பொறாமையாக இருக்குங்கிறார். இப்போ நான் சொன்னேன், இது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை. நீங்கள் அவங்கள இன்னையிலிருந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு 2 வாரம் கழித்து மறுபடியும் வந்து சொன்னார், பாஸ்டர் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சுருக்காரு, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலன்னு ஒரு சாட்சியை சொன்னார். நான் தயவுசெய்து எழுதி கொடுக்கல, ஏன்னா உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு போனார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் உங்களிடத்தில் உள்ளவைகளை பார்த்து பொறாமைப்படுகிறது. தேவ பிரசன்னம் உங்கள்கிட்ட இருந்தால் பொறாமைப்படுவாங்க. என்னப்பா இந்த ஆள் வந்தோடனே ஒரு பிரசன்ஸ் இருக்குது, நமக்கு வரமாட்டேங்க, பொறாமை வரும். இவங்க ஜெபம் பண்ணால் கிரியை நடக்கு, நம்ம ஜெபம் பண்ணால் ஒன்றும் நடக்கலையே, பொறாமை வரும். நம்மிடத்தில் உள்ளவைகளை பார்த்து. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள வல்லமையை பார்த்து பரிசேயர்கள் பொறாமைப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? முக்கியமான குறிப்பு. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உள்ள வல்லமையை பார்த்து, தெய்வீக கிரியைகளை பார்த்து அன்றைக்கு இருந்த பரிசேய கூட்டம் பொறாமைப்பட்டது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆவிக்குரிய குணங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க உலகம். நீங்கள் வந்து ஆசீர்வாதங்களை பார்த்து தான் பொறாமைப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய குணங்கள். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால், இந்த சிஸ்டர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியல, பொறாமை வந்துடும். அதுக்கு தான் பாஸ்டர் நாங்கள் ஜெபமே பண்ணுறதில்ல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணணும், உங்களை பார்த்து பொறாமைப்படணும், கர்த்தர் இன்னும் உங்களை ஜெபம் பண்ண வைக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்த்து பொறாமைப்படுறது ஒரு கூட்டம். உங்களிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து பொறாமைப்படுறது ஒரு கூட்டம். ஐயோ இவங்கள மாதிரி நம்மளால முடியலையே, என்ன நடந்துச்சு? பொறாமைப்பட்டு 26:15 ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர், ஆபிரகாமின் வேலைக்காரர் தோண்டின துறவுகளை எல்லாம் இந்த பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டார்கள், மூடிட்டாங்க. உங்களிடத்தில் இருக்கிறவைகளை உள்ளவைகளை பார்த்து
பொறாமப்படுற கூட்டம் என்ன செய்யணும், எது சோர்ஸ், எது அடித்தளமா இருக்கு, எது மூலதனமா இருக்கு, நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள வளர்றதுக்கு எது மூலதனம், தானியேல் உயர்த்தப்படுறதுக்கு எது மூலதனம், ஜெப ஜீவியம். தானியேல் 6:10. இந்த மூலதனத்தை பிசாசு மூடுவான். நீங்க ஜெபம் பண்றனால தான் இவ்வளவு கிரியைகளை பார்க்கிறீங்க. அப்போ ஜெபம் பண்ண விடாம தடுப்பான். தானியேலுக்கு வந்த பிரச்சனை வேற எதுலையும் இல்லை. எது அவனுடைய ஆதாரம், சோர்ஸ்? தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. அதுக்கு சோர்ஸ் என்ன? அவனுடைய பர்சனல் பிரேயர். தனி ஜெபம் எவ்வளவு நேரம் பண்றீங்க? உங்க வாழ்க்கையை கர்த்தர் மறுரூபப்படுத்தன்னா, உங்களை சரி பண்ணா, தனி ஜெபம் பண்றவங்களா மாறுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. தானியேலின் காரியமோ ஜெயமா இருந்தது. தானியேல் எல்லாத்திலையும் சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு என்ன ரீசன், சோர்ஸ் என்ன? தானியேல் 6:10. தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சில நிமிடங்களா முழங்கால ஜெபம் பண்றீங்களா? உங்க சோர்ஸ் அங்கதான் இருக்கு. முழங்கால் போடுற கிறிஸ்தவனை கண்டு இருளின் ராஜ்யம் நடுங்குகிறது. தேவனுடைய சபையே, உங்களிடத்தில் இருக்கிறவைகளை பார்த்து உலகம் பொறாமப்படும். அதனால அந்த சோர்ஸையே அழிக்கிறாங்க. ஈசாக்கு லைஃப்ல நீரூற்று தான் ஆசீர்வாதத்திற்கான சோர்ஸ். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, வேலைக்காரர்கள் இதெல்லாம் இருக்க காரணம் நீரூற்று இருந்தது. இந்த நீரூற்று நல்லா இருக்கிறனால தானே உன் ஆடு மாடெல்லாம் பெருகுது. நீரூற்ற மூடு. ஜெபம் பண்றனால தானே தானியேலே உன் காரியம் ஜெயமா இருக்கு. உன் ஜெபத்தையே நாங்க தடுக்கிறோம். நீ சர்ச்சுக்கு போறனால தானே உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கு. நீ சர்ச்சுக்கு போறதையே நிறுத்த வைப்போம். நீ ஊழியன் ஓடுறனால தானே உனக்கு ஆண்டவர் நிறைய பாதுகாப்பை தர்றாரு, கிருபையை தர்றாரு. உன் கிருபையெல்லாம் மூடணும்னா நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ ஊழியம் செய்யக்கூடாது, பாஸ்டர் சொல்றதை கேட்கவே கூடாது, ஊழியமா வேண்டாம். மூலதனத்தை மூடுகிற பிசாசு. எல்லாரும் சொல்லுங்க, மூலதனத்தை. ஆண்டவருக்காக நீ எழும்பி பிரகாசித்து, உங்க குடும்பத்துல தடைப்பட்ட ஆசீர்வாதம்லாம் வருது. வீடு கட்டுறீங்க, கார் வாங்குறீங்க, நீங்க பெரிய பெரிய காரியங்களை செய்றீங்க, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்க தடை இல்லாமன்னா சோர்ஸ் என்ன? கர்த்தருக்காக கொடுக்கிறது. நீ கர்த்தருக்காக கொடுக்கிறனால தானே இவ்வளவு ஆசீர்வாதத்தை பார்க்குற. உன்னை கொடுக்க விடாம தடுக்கிற பிசாசு சொல்லுவான். அங்க கை வைப்பான், தசம பாகத்தை கொடுக்க விடாம தடுப்பான் பிசாசு. அப்ப அது தடைப்பட்டு போகும்போது உயர்வும் ஆசீர்வாதமும் இங்க தடைப்படுது. புரியுதா நான் சொல்றது? சத்துரு தந்திரம் உள்ளவன். எதை அடிக்கணுமோ அதை அடிக்கிறதுக்கு என்னோன்னு வச்சு அடிப்பான். அது எதுன்னு அதனுடைய ரூட், மூலதனத்தை பார்ப்பான். பிசாசு பிரச்சனையின் அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறதுக்கான மூலதனத்தை பார்ப்பான், அதுல கை வைப்பான். நீ சபையோட நல்ல ஐக்கியம், ஊழியக்காரங்களோட நல்ல ஐக்கியத்தில் இருக்கனால தானே உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. பாரு, உன்னை குழப்பி எடுக்கிற அப்போ அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிப்பான். யூதாஸ் தேவ சபையின் ஐக்கியத்தை விட்டு சீஷர் கூட்டத்தை விட்டு போனனால பாதுகாப்பு இல்லாம போச்சு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவருடைய கூட்டத்துல தேவ சபையோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ஸை மூடுறாங்க, ஆனா ஈசாக்கு விடல, மறுபடியும் தோண்டினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பிசாசு மூடுறதெல்லாம் நம்ம திறக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு மூடுறதெல்லாம், எதெல்லாம் மூடுறானோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். ஊழியத்தை, எந்த ஊழியத்தை பிசாசு மூடுறானோ அதை ஓப்பன் பண்ணணும். எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் அதான் ஒன்று. நிறைய தரிசனங்களை தந்திருக்கிறார். அதுல ஒன்று ஊழியர்களை உருவாக்கணும், நிறைய பேரை சபையில லீடர்ஸை உருவாக்கணும். இது என்னுடைய தரிசனத்தில் ஒன்று, உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். இன்னொன்று, நிறைய திட்டங்களை வச்சு ஆண்டவர் தரதை வச்சு இந்த பட்டணத்தை சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. சபையின் தரிசனம் தனியாக ஒரு நாள் சொல்கிறோம். அதுபோல் ஒன்று. மூன்றாவது, தேவனுடைய பிள்ளைகளே,
ஆதி நிலைமைக்கு தேவ சபையை கொண்டு வர்றதுக்கு மூடப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்கள் திரும்ப தோண்டப்படணும். தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் கை வச்சு கூட சொல்லலாம். எழுதுகிறவங்க எழுதிட்டு அப்படியே சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் மூடப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் மறுபடி தோண்டப்படணும் ஆண்டவரே. எவ்வளோ ஜெபம் பண்ணோம் இன்னைக்கு, அந்த ஜெபம் காணுமே. திரும்ப தோண்டப்படட்டும் ஆண்டவர், திரும்ப தோண்டப்படட்டும் ஆண்டவர், திரும்ப தோண்டப்படட்டும் ஆண்டவரே. எவ்வளோ உபவாசித்தோம். ஒருவேளை வயதாகும் போது சரீரம் ஒத்துழைக்காது, ஆனால் ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங்கில் பல விதம் இருக்கு. சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, நீர் ஆகாரமாக குடிக்கிறது, அல்லது அசைவத்தை விட்டு சைவத்தை சாப்பிட்றது, இப்படி பல ஃபாஸ்டிங்கில் பல காரியங்கள் இருக்கு. ஏதோ ஒன்று உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற பிரகாரம் வயதானாலும் உங்களால் இயன்றபடி, ஆமென், ஆவியாண்டிய நடத்துதலின்படி உபவாச ஜெபத்தில் உபவாசிக்க உங்களை அர்ப்பணிங்க. ஏதோ ஒன்று. ஸ்தோத்திரம். எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஜெபத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க. ஆதி நாட்களில் நீங்கள் செய்த உபவாசங்களை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென். முடிஞ்சவங்க இருக்கணும். என்னாலையும் முடியலன்னு எல்லாரும் அந்த எக்ஸ்கியூஸ்க்கு வரக்கூடாது. சில நேரம் விருந்து வீடு, கல்யாண வீடு, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா சாப்பிடாமலே வேலை பார்ப்போம். அது ஃபாஸ்டிங் இல்லை, விரதம். அன்னைக்கெல்லாம் நம்ம சரீரம் நல்லா தான் இருக்குது. அப்படியெல்லாம் பலன் இருந்தால் கொஞ்சம் உபவாசமும் செய்யலாம். ஏதோ நிகழ்ச்சிக்காக உலக காரியத்துக்காக நம்ம சாப்பிடாமலே கிடப்போம். அதே சாப்பாடே மறந்துடும், வேலை செஞ்சிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் காரியத்தில் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் பார்க்குறார், உங்களிடத்தில் உள்ளவைகளை பார்த்து பொறாமப்படுறாங்க. அதுக்குன்னு அந்த அனுபவங்களை விட்டுறாதீங்க. உங்களை கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆதியாகமம் 30:1. ஆதியாகமம் 30:1 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சேர்ந்து வாசிப்போம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, சிலர் வாசிக்கவே இல்லை, முக்கியமான வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல், கூட பிறந்த சகோதரி தான், ஏன் பொறாமை வருது? ரெண்டாவது குறிப்பு, தங்களிடத்தில் இல்லாதது மற்றவர்களிடத்தில் இருக்கும்போது, தங்களிடத்தில் இல்லாதது பிறரிடத்தில் இருக்கும்போது என்ன வருகிறது? பொறாமை வருகிறது. ஏன்ட்ட பிள்ளை இல்லை, அவட்ட பிள்ளை இருக்கு. யார்கிட்ட பிள்ளை இல்லை? ஏன்ட்ட பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இருக்கு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இது உலகத்தில் பெரிய பிரச்சனை. சொந்தம், பந்தம், உறவுகள், உலகம், நண்பர்கள், வட்டாரம், எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்கு. என்னிடத்துல இல்லை, ஆனால் அவட்ட இருக்கு. யாக்கோபு யாரைத்தான் நேசிச்சாரு? ராகேலுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும், என்ன கல்யாணம் கட்டுறதுக்காக தான் உன்னையே வச்சிருக்காரு தெரியுமா? என்ன கை பிடிக்கிறதுக்கு தான் இந்த மனுஷன் வந்தான். இந்த கிழடு பார்த்த பார்வை என்ன ஆயிடுச்சு? மாறி போச்சு. எங்க அப்பா லாபான் என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். சிஸ்டம் மாறி போச்சு. இப்பந்தான் பிரமாணத்தை கொண்டு வர்றான். இவ்வளவு நாள் அது தெரியல. யாக்கோபை ஏமாத்திட்டான் லாபான். அப்போ இவன் நினைக்கிறா, என்னால தான் உனக்கே மதிப்பு, ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு இருக்க. தேவனுடைய பிள்ளைகளினால் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயா போய் சிலர் எங்கள் வீட்டில் அது வாங்கியிருக்கோமே, இன்னைக்கு எங்கள் ஹஸ்பண்டு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுமா? 75,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு. எத்தனை ரூபாய்க்கு? நல்லா கவனிங்க. அவங்க பார்ப்பாங்க, அப்படியா சிஸ்டர் 75,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களா? உண்மையிலே உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். போகும்போது நினச்சிட்டே போவாங்க, சீக்கிரம் இதுகளுக்கு ரெண்டுக்குள்ளே என்ன வரணும்? சண்டை வரணும். என் வீட்டுக்காரன் 10,000 ரூபாய்க்கு ஒன்று கேட்டால் வாங்கி தர மாட்டேங்கான், 75,000 ரூபாய்க்கு. என்றைக்குமே மற்றவங்ககிட்ட போய் ஆசீர்வாதங்களை பேசாதீங்க. ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய அனுபவங்களை தாழ்மையோடு ஆண்டவுடைய நடத்துதலின்படி சொல்லுங்க. சாட்சி சொல்றது வேற,
இந்த மாதிரி அனுபவங்கள் இதெல்லாம் பர்சனலாக தேவன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சில நேரம் நம்மளே பிரச்சனை வருவிச்சிருவோம். ஒரு சொன்னார், எங்கள் குடும்பம்லாம் கோடி கணக்கில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாங்கள் கோடிகளுக்கு மேலே போயிட்டோம் இப்படிலாம் சாட்சி. ஆனால் அந்த சொன்னதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் சுகவீனம் அடைஞ்சாங்க, பிள்ளைகளுக்கு அநேக பாதிப்புகள் வந்துச்சு. இப்போதான் கர்த்தர் என்னோட பேசினார். இந்த நபர் கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை பெருமையோடு சொல்லிட்டு இருக்கிறார். என்றைக்குமே இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை வெளியே பெருமையோடு சொல்லாதீங்க, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆமென், அல்லேலூயா. வீட்டில் வர்றாங்களா, யாராவது சர்ச்சிலேருந்து வர்றாங்களா, அவங்களோட நல்ல பைபிள் காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள். கேஷுவல் டாக் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும். ஆமென், ஸ்தோத்திரம். இவளிடத்தில் இல்லாதது அவளிடத்தில் இருந்தனால பொறாமப்படுறான். எனக்கு இல்லை விசுவாசம், ஆனால் அந்த ஆள் இவ்வளோ விசுவாசமாக இருக்காரு, பொறாம வருது. எனக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்கி, ஆனால் அந்த ஆளுக்கு எவ்வளோ வாய்ப்பு கிடைக்கி, பொறாம. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை தருவார். அல்லேலூயா சொல்லாமா? 3வது சங்கீதம் 73:3, கர்த்தருக்குள் இல்லாத மனிதர்களின் உயர்வை பார்க்கும் போது பொறாமை வருகிறது. துன்மார்க்கர் உயர்ந்திருக்கிறாங்க, சர்ச்சுக்கே வரலன்னா நல்லா இருக்கிறான், ஜெபமே பண்ண மாட்டேங்கிறான், அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, குடிக்கிறான், வெறிக்கிறான், ஆனா அவன் குடும்பம் பணத்தில் பொருளுது, கை நிறைய காசு வந்தோடனே சிலரை பாருங்க அப்படியே ஒரு அத்தாரிட்டி வந்துடும், அப்படி சாதாரண இருந்தாலும் அப்படியே மாறிடுவாங்க. அங்க சொல்லப்பட்டு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ஏன் பொறாமை? துன்மார்க்கருடைய வாழ்வுனா உலக ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது, ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் துன்மார்க்கனுக்கு ஒரு நாளும் வராது. எழுதி வச்சுக்கிடுங்க. ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் ஒரு தேவனை அறியாதவனுக்கு கிடையவே கிடையாது, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டர் அவங்க பைபிளே வாசிக்கிறது இல்லை, ஆனா பாருங்க ஆசீர்வாதம் வருது. நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை இல்லையே. உங்களுக்கான பதில் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, 73ஆம் சங்கீதம் 16, 17, 18 வசனங்கள், 19 வசனங்கள், 15, 16, 17, 18, 19 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. உங்களுக்கான பதில் அங்க இருக்கு. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், இது எப்படி நடக்கு? ரட்சிக்கப்படாத ஒருத்தன் மேல போயிட்டே இருக்கிறான், பேர் கிறிஸ்தவன், பேரளவில் சர்ச்சுக்கு வந்துட்டு என்னத்தையோ போட்டு போறது. தேவனுக்கும் அவனுக்கும் உறவே இல்லை, கம்யூனிகேஷனே இல்லை, தொடர்பே இல்லை, பைபிள்னா என்னன்னே தெரியல, ஆனா கையில பைபிள் இருக்கு ஒண்ணு. அப்படிப்பட்ட நபர் தேவனுக்கு பிரியமா வாழாத ஒரு ஆளு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை, மற்ற 6 நாளும் உலகம், 6 நாளும் வேஷம். ஆனா எப்படி ஆசீர்வாதம் வருது? 16ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து. நீங்க இதை அறியணும்னா தேவனுடைய பிரசன்னமாகிய சபைக்குள்ள வரணும். இந்த வசனங்கள் தான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். ஏன் துன்மார்க்கன் செழித்திருக்கிறான், ஏன் தேவனை அறியாத பாவி உயர்ந்து கொண்டே போறான், வசனம் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்குது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்து. எது வரைக்கும் கஷ்டமா இருக்கு? நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், உண்மையா இருக்கேன், ஊழியத்துக்கு வர்றேன், பாஸ்டர் கூப்பிடும் போதெல்லாம் வர்றேன், ஆனா ஏன் தேவை சந்திக்கப்படலை, ஊழியமும் செய்யலை, ஆராதனையும் இல்லை, ஏதோ அப்பப்போ சர்ச்சுக்கு வந்துட்டு போறாங்க, ஆனா அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களப்பா, தேவனையே அறியல, உலகத்திலேயே வாழ்றாங்க, ரட்சிக்கப்படலை. எது வரைக்கும் விசனமா இருந்தான்? அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களை போல அல்ல, தேவனை அறியாதவர்களுக்கு ஒரு எண்ட் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில்
நிறுத்தி ஆண்டவர் சொல்ல, நிச்சயமாவே நான் உங்களை சறுக்கலான வழியில் நிறுத்தி இருக்கிறேன், பாலான இடங்களில் விழ பண்ணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாலாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார். ஒரு செகண்ட்ல துன்மார்க்கனுடைய உலக செழிப்பெல்லாம் இல்லாமல் போகும், பணமெல்லாம் அப்படி புஸ்வான மாதிரி காணாம போயிடும். ஆனா நீதிமானுடைய முடிவு அப்படி இல்லை, சமாதானம், சந்தோஷம். இதை எங்க உணர முடியும் தெரியுமா? தேவ சபையில வந்து தான் அறிய முடியும், ஆண்டவர் பிரசனத்துக்குள்ள வந்து தான் அறிய முடியும். இந்த பாயிண்டோட முடிக்கிறேன், மீதம் உள்ளதை அடுத்த வாரம் நான் உங்களோட பேசுறேன். நீதிமொழிகள் 23:17 சொல்லப்பட்டிருக்கிறது, என் எலும்புகளை எல்லாம் நாம் எண்ணலாம். நீதிமொழிகள் 23:17 அங்கே ஒரு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. பாவிகளை பார்த்து, துன்மார்க்கரை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷத்துல உலக மனுஷன் பாலா போறான். எத்தனையோ இடங்கள்ல கேட்கிறோம், பெரிய பெரிய சொத்துக்களுக்கு அதிபதி ஒரு குடும்பம் இதே ஊர்ல இருக்கு. நல்லா கவனிங்க, இதே ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் குடும்பம், தேவனை அறியாத குடும்பம், பல கோடிகள் சொத்துக்கள் இருந்த குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள சாபம் என்னன்னா, எல்லா விபத்தில் மரித்து கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கு அவங்க நிறுவனங்களை நடத்துறதுக்கு கூட ஆள் இல்லாமல் கொடி கட்டி பறந்தவங்க அப்படியே டவுன் ஆகி கிடக்குறாங்க. அவங்க இடத்துல ஏதாவது ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து நடத்தினா 6 மாசத்துல அந்த கடையை மூடிடுவாங்க. 6 மாசத்துக்கு மேல அங்க கடையை நடத்த முடியாது, ஒரு சாபம். ஆனா கோடிக்கணக்கில் சொத்து குடும்பத்தில் அனுபவிக்க ஆள் இல்லை. துன்மார்க்கன் ஒரு நிமிஷத்துல பாலா போறான். பணம் அல்லங்க, தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும். எல்லாரும் இருக்க இடத்துல எழுந்து நின்று